வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சேமியா கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இது பெரிய ஸ்பூனு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா தீய விடாமல் வருங்க பொன்னிறமாக. பாருங்க நான் எந்த அளவுக்கு வறுக்கிறேன்னு சொல்லிட்டு. நல்லா வறுத்து எடுத்துக்கின்னு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எப்போவுமே ரவையில் தான் கேசரி செய்வோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சேமியாவில் செய்கிறேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் பாயசம் சேமியான்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் இது கேசரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த உப்புமாக்கு செய்கிறீங்களா அணில் சேமியா, அது மாதிரி சேமியாலாம் வாங்காதீங்க. இது பாயசத்துக்கு செய்கிற சேமியா. அதில் தான் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏற்கனவே இது டபுள் ரோஸ்டர் தான், இருந்தாலும் கொஞ்சம் நெய்யில் வறுத்திங்கன்னா அது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாத. அதனால தான் மறுபடியும் நான் நெய் போட்டு வறுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நான் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு கப்பு சேமியா எடுத்தோம். இப்போ ஒரு 1.5 கப்பு இல்லை 1.25 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். 2 கப்பு ஊற்றுனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குழைய சாப்பிட்ற மாதிரி தான் 2 கப்பு ஊற்றுங்க. நாங்கள் 1.25 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டுக்கலாம், வறுத்த சேமியாவை. இது கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு வெந்துடுங்க. ஏன்னா ஏற்கனவே இது நல்ல வறுத்த சேமியா தான் அது. அதனால் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் கூட போதும். அப்படியே நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சா அது கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் சேமியா. பாருங்கள் நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கொஞ்சம் உபரியாக இருக்குது சேமியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதில் நான் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் நம்ம. அதில் 3/4 கப் சர்க்கரை போதும். நான் எடுத்த சேமியாவோட அளவு 200 கிராம் சேமியா. அது சர்க்கரை 150 கிராமு. அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க கணக்கு. பாருங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். அந்த சால்ட்டு போட்டால் மட்டும்தான் அந்த சுவையை கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் சால்ட்டு போடாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சர்க்கரை போட்டாலும் அந்த கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நான் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் நான். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாம் பக்கம் போகிற மாதிரி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட் வந்தால் கூட ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். என்கிட்ட ஏலக்காய் தூள் இருக்குது, போட்டுக்கிறேன். நீ இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் சும்மா கூட தட்டி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சேமியா கேசரி. நானே இது ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு ரொம்ப நாளாக செய்யணும்னு ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ தான் செய்யறதுக்கு டைம் கிடச்சிது. பாருங்கள் நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு போதும், அதனால தான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்குவேன் நான் நெய். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஏன்னா நம்ம சேமியா வறுக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட்டுட்டோம், அதனால் நான் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் ரொம்ப போட்டாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரை ஆகிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் இது கூடயே. ரவா கேசரி கூட நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் பர்ஃபெக்டாக வராதுங்க. எல்லாராலையும் கரெக்டாக செய்ய முடியாது. ஒருத்தர் பிசு பிசுன்னு செஞ்சுருவாங்க, ஒரு சிலர் தண்ணியாக செஞ்சுருவாங்க. இது அப்படி கிடையாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்து ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உதிரியாகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.